நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்வீர், அந்த கல்லை தூக்கி ஓரமா போட. என்ன பண்ற? சீக்கிரமா பண்ணு, வண்டிக்கு இடைஞ்சலா இருக்குல்ல. ரத்னா எங்க சித்தி, பாவம் அவளை கூப்பிடுங்க. நாங்க எல்லாரும் அவளை விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தோம். இப்பதான் மருந்து சாப்பிட்டா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ரத்னாவை பத்தி யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. அவளுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி இதே வீட்டுல அவ கர்ப்பமா இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாடி இருக்கீங்க. அப்புறம் பாருங்க, இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்துருச்சு. அப்புறம் அவளும் அவ குழந்தை இழந்துட்டா. அந்த பூபதி இந்த ஊருக்கே பெரிய கடவுள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாரையும் விட உண்மையான நேர்மையான மனுஷன் மாதிரி. பாருங்க என்ன பண்ணான்னு. எல்லாரையும் விட கேவலமா தப்பானவனா இருக்கான். என் பூபதி தப்பானவன் இல்ல. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த சூழ்நிலையை புரிய வைக்க அவன் எவ்வளவு முயற்சி பண்ணான் தெரியுமா? தான் செஞ்ச தப்ப உணர்ந்து நிறைய தடவை ரத்னா கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனா அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. சித்தி, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணியால தான் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல ருக்மணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு இதை நினைச்சு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா? இத்தனை வருஷம் இருந்த நம்பிக்கை, பாசம், உறவு இதெல்லாம் ஒரு தப்பால. ஒருவேளை ரத்னாவை இந்த அளவுக்கு காதலிச்சிருந்தான்னா அப்புறம் ஏன் அவன் அவளுக்கு அவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தான்? அதெல்லாம் மேலோட்டமா நடத்துற நாடகம் தான் சித்தி. அப்புறம் அப்படியே அவன் இன்னொரு பொண்ணோட கையை தொடும்போது அப்ப கூட அவனுக்கு அவன் ஞாபகம் இல்லையா? சித்தி, உண்மையிலேயே ஒரு பொண்டாட்டி விரும்புறவன் இங்க அங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்க மாட்டான். அநியாயத்துக்கு இன்னொருத்தி கூட குழந்தைய பெற்றிருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அவன் ஊர் பூரா இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க மாட்டான். ரத்னா எவ்வளவுதான் தாங்கிப்பா? புருஷன் என்ன செஞ்சாலும் பொண்டாட்டி வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சினுமா? ஒரு வீட்டோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கா சித்தி? மெதுவா பார்த்து ஓட்டுங்க. என்னம்மா? சரி, பாத்தியா, நான் ஓட்டுனா அவ சிரிக்கிறா. தன்வீர், கல்லு. நான் மட்டும் அழுத்திட்டு இருந்தா உன் தங்கச்சி உன்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டால. நான் அப்பவே சொன்னல, தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துவா. உன்ன மாதிரி அண்ணா இருந்தாதான் அவ தொல்லை பண்ணுவா. ஏய், மரியாதையா பேசு, இல்லனா உனக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். தன்வீர், நானும் இந்த வண்டியை ஓட்டணும். இல்லம்மா, இப்ப நான் இவளை கூட்டிட்டு போய் வீட்டுல தூங்க வைக்கணும். கொஞ்ச நேரம் கொடுத்தா என்ன ஆயிட போகுது? இவ்வளவு நேரம் சுத்திட்டு தானே இருந்தீங்க. ஏய் குடு, இல்லனா உன் பேர்ல பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். ஓய், வாய மூடு. என் தங்கச்சி ஏன் இஷ்டம், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், ஒரு அரை விட்டனா உன் வாய் பரோட்டா மாதிரி ஆயிடும். ஏ பசங்களா, யார கேட்டு இந்த வண்டி இங்க கொண்டாந்துருக்கீங்க? இந்த குழந்தை இதுல யார் படுக்க வச்சது? ரன்வீர், நீதானா? சரி, இவளை தூக்கு. ஆனா அத்தா, கொஞ்ச நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் தான் இருந்தேன். இந்த மாதிரி யாரும் கேட்காம எந்த பொருளையும் எடுத்துட்டு வரக்கூடாது. பாரு பாரு எவ்வளவு அழுக்காயிடுச்சுன்னு. அழுக்கு எப்படி ஆகும்? என் தங்கச்சி ஒண்ணுக்கு போகலையே அழுக்கு ஆகுறதுக்கு. நகருங்க, வழிவிடுங்க. கவலைப்படாத, இதை விட நல்ல வண்டியை உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்பா வந்துட்டும். அண்ணன் எங்க போயிருப்பாருன்னு எங்களுக்கும் தெரியல. ஆனா என்னன்னு தெரியல, அண்ணன் அண்ணியை விட்டுட்டு போன விஷயத்த எங்களால ஏத்துக்கவே முடியல சித்தி. அண்ணா அண்ணி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. ஒருவேளை அண்ணி மட்டும் அண்ணன் பேச்சு கேட்டிருந்தாங்கன்னா விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இங்க பாரு ருக்மணி, இப்ப இந்த விஷயம் கெட்டு போனது ரத்னா பூபதி பேச்சை கேட்காம இருந்ததுனால இல்ல, பூபதி தப்பு பண்ணதுனாலதான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த வெக்கங்கட்டவ அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்ததுனாலதான் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கானா அதுக்கு அர்த்தம்
அந்த பூபதி ஒரு தப்பானவன் தானே. அப்புறம் அவன் பண்ண பாவத்தோட குழந்தைய இன்னும் வீட்லயே வச்சிருக்கான். அந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் விட மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல நானே அந்த குழந்தைய வச்சுப்பேன்னு ஒரு தீர்ப்பு வேற சொல்லிட்டான். என்ன பண்ணணுங்கிற? அவன் அந்த குழந்தைய என்ன பண்ணுவான்னு சொல்லு. வயக்காட்டுல தூக்கி போடுவானா? குப்பை தொட்டியில போடுவானா? ஏன் பூபதி கிட்ட தைரியம் இருக்கு, தைரியம். பூபதி பண்ண தப்புக்கு அந்த குழந்தைய தண்டனை அனுபவிக்க வைக்கல அவன். இதுல இருந்தே தெரியல பூபதியோட வரலாறு என்னன்னு. சித்தி, பூபதியோட வரலாற இந்த ஊரே பாத்துடுச்சு. அவன் எவ்வளவு தைரியசாலி, அப்புறம் எவ்வளவு பயந்தாங்கொல்லின்னு. அந்த குழந்தைய மட்டும் இல்ல, இப்ப அவன் அவனோட மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அவன் ஒண்ணு இந்த குடும்பத்தை விட்டுட்டு போகல. அவன் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நாம எல்லாரும் மனுஷங்க. மனுஷங்களா பிறந்தவங்க தப்பு செய்யதானே செய்வாங்க. ஆனா தப்ப உணர்ந்துட்டா மன்னிப்பு கொடுக்கணும்ல. என் பூபதி தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல வரல. அவன் பெரிய தப்பு தான் பண்ணிட்டான். ஆனா அதுக்கு அவன் மன்னிப்பும் கேட்டிருக்கான் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னோட பூபதி தன் குடும்பத்து மேலயும் இந்த ஊருக்காரங்க மேலயும் எவ்வளவு அன்பா இருந்தான்னு தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க கூட உரிமை இல்லையா? அவன் பண்ண அந்த ஒரே ஒரு தப்பு நம்மளால மன்னிக்க முடியாதா? அவன் நம்ம எல்லார் மேலயும் எவ்வளவு அன்பு காட்டியிருக்கான். அவனோட அந்த அன்புக்கு அர்த்தமே இல்லையா? மதிப்பே இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் செஞ்ச ஒரு தப்பால இத்தனை வருஷமா அவர் காப்பாத்தின பேரு, இந்த ஊர்ல அவருக்கு இருந்த மரியாதை கெட்டு போகாம இருந்திருக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே மாதிரி தானே என் மனசுக்கும் தோணும். அத்த அவ்வளவு பெரிய பொய்ய, அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிறது அவ்வளவு சுலபமாத்த. என்ன நான் சமாதானப்படுத்திக்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் நானும் முயற்சி செஞ்சிருப்பேன். நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அத்த. ஆனா உங்க மகனுக்கு என் மேல இந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் அவரோட தப்ப மன்னிச்சு அவருக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருப்பேன். உன்னை விட்டுட்டு போறதும் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போறதும் அவனுக்கு அவ்வளவு சுலபமான விஷயம்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா ரத்னா? ஒரு நிமிஷத்துல அவன் இந்த முடிவை எடுத்துட்டானா? இல்ல ரத்னா, இல்ல. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போகும்போது என் பூபதி உடைஞ்சு போயிருந்தான். அவனோட பாரத்தையே அவனால தாங்க முடியல. அவனால நடக்க கூட முடியல. அவன் கண்ணுல தெரிஞ்ச வலிய, அவனோட வேதனைய என்ன தவிர வேற யாரும் பார்த்திருக்க முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் போகும்போது என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இங்க பாருங்க சித்தி, என் ரத்னாவை நல்லா பாத்துக்கோங்க, ஏன் ரத்னாவை பாத்துக்கங்கன்னு சொன்னான். உன் பார்வையில சரிஞ்சு போனது அவனால தாங்கிக்க முடியலம்மா, அதான் போயிட்டான். உண்மையா சொல்ல ரத்னா, அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல,
தண்டனை கொடுன்னு கேட்டான்ல, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுன்னு உன்கிட்ட கேட்டான்ல, ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது? உன்னால அவனை மன்னிக்க கூட முடியல. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. இந்த வீடு மொத்தமா எரிஞ்சு போச்சு. இன்னும் பத்த வைக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்ல. ஒருவேளை இது உங்களுக்கு போதலன்னா போகும்போது இந்த வீட்டோட சாம்பலை எடுத்துட்டு போங்க. போங்க இங்க இருந்து. என்ன சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? யார வீட்டை விட்டு போக சொல்றீங்க? நாங்க எல்லாரும் உங்களை விசாரிக்க. போதும். இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னும் நிறைய நம்பிக்கை இருக்கு. அண்ணன் சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. நல்லதுங்க, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பெரியம்மா இங்க பாருங்க, என் தங்கச்சி. அத்தை பாருங்க, நீங்களும் பார்க்கலல்ல. ருக்மணி சித்தி என் தங்கச்சி பாருங்க. பெரியம்மா நீங்க என் தங்கச்சியை பார்க்கலல்ல, பாருங்க பாருங்க, அவ ரொம்ப அழகா இருக்கால. வாய மூடுறா. என்ன தங்கச்சி? யாரோட தங்கச்சி? என்னோட தங்கச்சி. வேணும்னா எங்க அப்பா வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. உங்க அப்பா எல்லாம் இனிமே வர போறது இல்ல. அவரு உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு நிரந்தரமா ஓடி போயிட்டாரு. பயந்தாங்கொல்லி. இனிமே அவன் திரும்பி வர போறது இல்ல. பாட்டி, அம்மா எதுக்கு அவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க? அப்பா எப்பயுமே பட்டணத்துல இருந்து திரும்பி வருவாங்களா? ஏன் இந்த வாட்டி வர மாட்டாரு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. பாட்டி, அம்மா சொல்லிட்டு போங்க. ரன்வீர் கண்ணா, நீ எங்க போயிட்ட? வெளியில எவ்வளவு வெயில் அடிக்குது. எதுக்காக என்கிட்ட சொல்லாம போன? பாட்டி சொல்லுங்க, பெரியம்மா ஏன் அப்படி சொல்லிட்டு போனாங்க? இங்க பாரு ரன்வீர், இப்ப போனாலுங்களே பொம்பளைங்க, அவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்படி கதை கட்டுறதுதான் இவளுங்க வேலையே. இப்ப கூட இங்க வந்து கண்டதையும் பேசிட்டு போறாங்க. இவங்க பேசுறது எல்லாம் நீ மனசுல வச்சுக்காதானே. நீ கவலைப்படாத, உங்க அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு. அவன் திரும்பி வந்தே ஆகணும். உங்க அம்மாக்காக, என் சின்ன கண்ணனுக்காக, ஏதோ இவளுக்காக, உன் மடியில இருக்காளே இவளுக்காக. என் பூபதி கண்டிப்பா திரும்பி வருவான். ஆமா, என்னது இது? உன் சட்டையில இவ்வளவு தூசு இருக்கு. போ, போய் குளிச்சுட்டு வா. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி வைக்கிறேன். போ போ கண்ணா, போ, சீக்கிரம் போ போ. உங்க அப்பா எல்லாம் இனிமே வர போறது இல்ல. அவரு உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு நிரந்தரமா ஓடி போயிட்டாரு. இல்ல, அவர் பயந்தாங்கொலி இல்ல. அவர் பயந்தாங்கொலி இல்ல. அவர் என்ன விட்டுட்டு போக மாட்டாரு. போக மாட்டாரு. வருவாரு, நிச்சயமா வருவாரு. அவர் திரும்ப வருவாரு. வருவாரு. நல்லா இருக்காத்த? ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம். அதுதான் எனக்கு தெரியுமே. ஆமா, எங்க என் பூபதி? நாட்டாம அவர் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காரு. பாருங்க, சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டாரு. அதை நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எப்ப அவர் பேரு சொன்னாலும் உடனே வந்து நிப்பாரு. நான் இப்ப வந்துடுறேன். நாட்டாம, நாட்டாம, நில்லுங்க, நில்லுங்க, நான் வந்துட்டேன். போயிடாதீங்க.
அடிக்காதீங்க, நான் வந்துட்டேன். நாட்டாம வந்துட்டேன். நான் வந்துட்டேன். ரத்னா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தண்ணி உன் மேல பட்டா உனக்கு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குல்ல? அட, நீ இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் நீ குளிக்கவே இல்ல. உன்னால எப்படி குளிக்க முடியும்? நான் தானே உன்னை குளிக்க வைக்கணும். ஆனா நான் எப்படி குளிக்க வைப்பேன்? இப்ப அப்பாவும் இங்க இல்ல. நான் தான் இந்த வீட்டோட ஆம்பளை. இது என்னோட கடமையாச்சே. சரி, நானே உன்னை குளிப்பாட்டுறேன். ஓய் ரன்வீர், கொஞ்ச நேரம் இரு. அவளை படுக்க வை. என்ன பண்ண போற? பாட்டி, இவ குளிக்கவே இல்லல, அதனால இவளை நான் குளிப்பாட்ட போறேன். நீ இவளை குளிக்க வைக்க போறியா? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கே ஒழுங்கா குளிக்க தெரியாது. எங்க பாரு, காதுல இன்னும் சோப் அப்படியே இருக்கு, முதுகுலயும் இருக்கு. பெருசா வந்துட்டோம் குளிக்க வைக்கிறதுக்கு. குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பசங்களை குளிப்பாட்டுறதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க ஒரு வாட்டி எனக்கு குளிப்பாட்டி காட்டுங்க, அதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். என்ன, இவள நான் குளிப்பாட்டணுமா? சரி வா. குண்டு பாட்டி, கவனமா குளிப்பாட்டுங்க. சோப்பு கண்ணுல பட்டா ரொம்ப எரியும். என்னோட சின்ன வயசுல அம்மா எனக்கு சோப்பு போடும்போது என் கண்ணு ரொம்ப ரொம்ப எரியும். கடவுளே, பாத்தீங்களா, அழ வச்சிட்டீங்களா? நான் தான் சொன்னல கவனமா குளிப்பாட்ட சொல்லி. இப்ப அவ கண்ணுல சோப்பு போடுச்சுல, என் தங்கச்சி கண்ணை எரிய வச்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருடா. எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு குளிக்கிறது பிடிக்காது. குளிப்பாட்டும் போது இப்படிதான் அழுவாங்க, புரிஞ்சுதா? பாட்டி, குழந்தைங்களை எந்த நேரத்துல உள்ள பறவை கொண்டு வந்து விட்டுட்டு போகும்? ஐயோ கடவுளே, நீயும் உன்னோட முட்டாள்தனமான கேள்விங்களும். ஐயோ, பறவை என்ன போஸ்ட்மேனா குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு? நீ சும்மா இரு, நான் இவ்வளவு குளிப்பாட்டணும். போய் இவளுக்கு ஒரு டவல் கொண்டு வாப்போம். முடிஞ்சிருச்சுடா செல்லம். போய் இவளுக்கு துணி கொண்டு வா, நான் அவளுக்கு போட்டு விடுறேன். இல்ல குண்டு பாட்டி, நானே போட்டு விடுறேன். அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. அப்புறம் இனிமே இவளை நான் தானே பாத்துக்கணும். அட கடவுளே, உங்க அம்மாக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சமையல் கட்டுக்கு போயிருக்கா. குண்டு பாட்டி, நீங்களும் அம்மாவும் கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? ஏன் இது மாதிரி கண்ணாமூச்சி விளையாடும் போது தான் பண்ணுவாங்க. வாய மூடு. நான் குழந்தை கூட இருக்கிற விஷயம் உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அதுக்கு என்ன? நீங்க என் தங்கச்சி கூட தானே இருக்கீங்க. பெரிய பெரிய பல்லு, பெரிய பெரிய மூக்குல பேக்கிரியா இருக்கீங்க. டேய், கொஞ்சம் மெதுவா பேசு, சத்தம் போடாத. அம்மா,
உன்னை என்ன பண்றது? குண்டு பாட்டி பயந்துட்டாங்க. ரத்னா, ஏதாவது வேணுமாமா? ஏதாவது வேணும்னா நானே எடுத்து பார்த்தேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அந்த குழந்தைய பாத்துக்கோங்க. எல்லா துணியும் வாட அடிக்குது. எல்லாத்தையும் துவைக்கணும். அது வரைக்கும் நீ என்ன போட்டுப்ப?